Good evening, Playal. Playal. Good evening, sir. சரி. Good evening, sir. ஓகே, குட் ஈவினிங். என்னன்னு சொல்லி சொன்னால் Good evening, sir. சரி, ஓகே, வாராக்கள் வந்து பின்ன ஜாயின் ஆகிக்கொள்ளட்டுக்கும், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்ப எல்லாருமே இதுல இருக்கிறார்கள். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் 2024 ஆண்டு எழுத போறவங்க இருப்பீங்கன்னு நான் பெரும்பாலும் நினைக்கிறேன். 2025 ஆண்டு இருந்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்க லெஃப்ட் ஆகிக்கொள்ளுங்க. ஏனென்றால் இது உங்களுக்குரிய பகுதிகள் இல்ல. நீங்க பிறகு இது சார்ந்து படிச்சு கொள்ளலாம். என்றால் இதுல வந்து 100 பேருக்கு மேல ஜாயின் ஆக இயலாது. ஸோ 2025 ஆண்டு இருந்தீங்கன்னா நீங்க லெஃப்ட் ஆகிக்கொள்ளுங்க. ஏன்னா நான் சொல்ல போறது வந்து 2024 ஆண்டு ஆக்களுக்கும் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கூட வந்து பயனுடைய மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு தான் வந்து கூட முன்னுரிமைப்படுத்தி எப்படி இந்த உயிர் பெருந்திணிவை பாடமாக்கி வைக்கிறது, எப்படி நாங்க இதை என்ன சொல்றது, இந்த உயிர் பெருந்திணிவை படிக்கிறதுல நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, எழுதுறதுலயும் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த டெக்னிக்கலை மட்டும் நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அயனமண்டல மலைக்காடுகளுக்கு மட்டும். இதுக்கு முன்னுக்கு நீங்க விடிய விடிய இருந்து படிச்சிருப்பீங்க. சோ அப்படி படிக்க வேண்டிய ஒரு பாடமே இந்த உயிர் பெறும் துணிவுகள் இல்ல என்றதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? நான் சொல்ற விஷயத்த சரியான வகையில ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த உயிர் பெருந்துணிவுன்றது பெரும்பாலும் உங்களுக்கு கஷ்டமான ஒரு பகுதியாக இருக்காது. அதை எப்பயுமே வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் என்றால் இந்த உயிர் பெறும் துணிவை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாயமான வினாப்பகுதி. சரியா? பௌதிக புவியியல்ல எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டாயமான வினாப்பகுதி. இந்த உயிர் பெறும் துணிவை நீங்க படிக்கும் போது பிரதானமாக நீங்க ரெண்டு விடயங்களுக்கு பிள்ளைகள் யாராவது இந்த நியூட் பண்ணிக்கொள்ளுங்களா தயவு செய்து. பிள்ளைகள் முதல்ல ஜூமுக்கு என்டர் பண்ண நீங்க நியூட் பண்ணுங்க பிள்ளைகள். நியூட் பண்ணாதாக்கள் நியூட் பண்ணிக்கொள்ளுங்களா. சரி, ஓகே. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த உயிர் பெறும் துணிவு எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் மிக கட்டாயமான பகுதி இல்லையா? உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு 15 எம்சிக்யூ வரும் பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு தெரியும் வந்து 15 எம்சிக்யூ பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் வரும் இல்லையா? இந்த 15 எம்சிக்யூவில -1 கழிச்சுங்கண்டால் மிச்சம் 14. இந்த ஒரு எம்சிக்யூ தான் இந்த உயிர் பெறும் துணிவு சார்ந்த ஒரு எம்சிக்யூ. விளங்குதானே? அப்ப நீங்க வடிவா உயிர் பெருந்து நீங்க படிச்சு கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களால் ஒரு புள்ளி வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கலாம். எப்படி என்றால், சார் நான் எப்படி எம்சிக்யூக்கு ப்ரிப்பேர் ஆகிறது சார் என்ற ஒரு சந்தேகம் ஒன்று வரலாம். மிக இலகுவானதான். நான் உங்களுக்கு இப்ப இதை நான் ஆதாரபூர்வமாக தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். சும்மா வாயால சொல்லிக்கொண்டு போகாம சரியாக ஒரு ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, என்னென்றால் இந்த உயிர் பெறும் திணிமன்றங்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் காடுகள் தான் இல்லையா? அப்ப இந்த காடுகள் பரவி இருக்கிற இடங்களின் பரவலையும் இந்த காடுகளினுடைய பண்புகளும் உங்களுக்கு தெரிந்தாலே போதுமானதாக இருக்கும். அதை எப்படி சார் நாங்க ஞாபகம் வச்சிருக்கிறது என்றதும் உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு சொல்லித் தருவேன். எப்படி பரம்பல்களை ஞாபகம் வச்சிருக்கிறது, தாவரங்களுடைய இயல்புகள் எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது என்றெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இனிமேல் நான் உங்களுக்கு அயனமண்டல மலைக்காடுகள் பத்தி தான் சொல்லித் தருவேன். மற்றது மற்ற சொல்லிக் கொண்டோம்னா நமக்கு டைம் போயிடும். குறிப்பிட்ட டைமுக்குள்ள நானும் முடிக்க வேணும். சரியாக நான் சொல்றதை படிவா கெச் பண்ணி எடுத்து நோட் பண்றாங்க. சரியான வகையில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சின்ன சின்ன ஷார்ட்கட் தான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன் இந்த உயிர் பெருந்திணிவு தொடர்பாக. சரியா? படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பிறகு நீங்க பாருங்க, யாராவது உங்கள்ட்ட அயனமண்டல மலைக்காடுகள் கேட்டால் நீங்க எல்லாருமே விட சொல்லுவீங்க. இது நான் 100% உங்களுக்கு நான் உறுதிமொழி தாரேன். பாருங்க, இந்த கிளாஸ் முடிய நீங்க எல்லாருமே உயிர் பெருந்திணிவு தொடர்பாக அயனமண்டல மலைக்காடுகள் தொடர்பாக சொல்லுவீங்க. சரி, நம்ம அதுக்கு முதல் இந்த எம்சிக்யூன்ற கட்டாய வினா பகுதியை பார்த்துட்டு நான் செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி எழுதுறன்ற மெதட்டுக்குள்ள வாரேன். சரி, இதுல முதலாவது 2019 ஆண்டு காலப்பகுதி வந்திருக்கின்ற வினா பகுதியை பார்ப்போம். 2019 ஆண்டு காலப்பகுதியில வந்திருக்கிற வினா பகுதியை எல்லாரும் நல்ல வடிவா பாருங்க. நான் இதை அனுசர குரூப்லையும் ஷேர் பண்ணி விட்டேன். நான் சோ உங்களுக்கு கிடைச்சிட்டோ தெரியல, கிடைச்சிருந்தால் சந்தோஷம். இப்ப என்னன்னு சொன்னால் இதுல வந்து பாருங்க, 2019 ஆண்டு காலப்பகுதியில 24வது வினாவாக அயனமண்டல மலைக்காடுகள் காணப்படுகின்ற பகுதிகள். நான் சொன்னேன் பரவல்ன்றது கட்டாயமான வினாப்பகுதியை வரும் என்று பாருங்க. இதுலயும் கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரவல்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. விளங்குதா? 2019 ஆண்டு காலப்பகுதியிலையும் பரவல்கள். இதெல்லாம் எப்படி பாடமாக்குறேன்னு சொல்லித்தாரு, நீங்க யோசிக்க வேணாது. இதுல பாருங்க, பரவல்கள் தான் கேட்டிருக்கிறாங்க 2019 ஆண்டு காலப்பகுதியிலையும். இன்னும் ஒரு விடயத்தை நீங்க எப்பயுமே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. 2024 ஆண்டு எழுதினாக்கள் இந்த ஒன்று விட்டு ஒரு வருடம் உயிர் பெருந்திணிவுகள்ல படங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வராங்க பிள்ளைகள். 2019 ஆண்டு காலப்பகுதியில படங்கள் வந்து வரையில. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற 2019 ஆண்டு தான்.
2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா படங்கள் தொடர்பாக கேட்டிருந்தாங்க. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில. சரி, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்த உயிர் பெருந்திணிவு தொடர்பான வினாக்கள். இந்த உங்களுக்கு தந்திருக்கிறது. அதே போல 24வது வினா. இதுல வந்து பாத்தீங்கன்னால் ஆஸ்திரேலியா கண்டம் வந்து இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கு உயிர் பெருந்திணிவுல. ஒன்றை விட்டு ஒரு வருடம் தொடர்ச்சியா வரும். இந்த முறை உங்களுக்கு படம் தான் பெறப்போகுது. சரியா? அப்ப 2019 வரல, 2020ல படம் ஆஸ்திரேலியா படம் போட்டிருக்கிறாங்க. இதுலயும் வந்து பாருங்க பரவல் தான் போட்டிருக்கிறாங்க. எப்படி என்றால் ஒவ்வொரு கண்டங்கள்லையும் என்னென்ன இருக்குதுன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கும் பரவல் தான். விளங்குதா? இப்ப ஆசியாவை ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாருங்க எப்படி பிரிச்சிருக்கா. இதெல்லாம் மிக இலகு பிள்ளைகள் படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. பாருங்க எப்படி உண்டு. இங்க பாருங்க வடபகுதி, கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி. சரியா? இப்படிதான் பிரிச்சு விட்டுருக்காங்க. இதை பிரிச்சு போட்டு உங்கள்ட்ட குட்டி கேள்வி ஒன்று கேட்டு விட்டுருக்காங்க. இது எல்லாம் படிவா என்ன செய்யலாம், சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. அப்ப என்ன கேட்டிருக்கிறாங்க, 2020ஆம் ஆண்டு கால பகுதியில ஆஸ்திரேலியாவினுடைய படத்தை போட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அது எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பரவல் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே 2020ஆம் ஆண்டு கால பகுதியிலையும் பரவல் தான். இதெல்லாம் நீங்க விடிய விடிய கிடந்து படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் பரவல் தான் கேட்டிருக்கிறாங்க. 2020ஆம் ஆண்டு கால பகுதியை பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு காலப்பகுதி எடுத்து பாத்தீங்கன்னா 23வது வினா. பாருங்க அயனப்புல் நிலம். அதுவும் பரவல் தான் கேட்டிருக்காங்க. பாருங்க அயனப்புல் நிலம் எங்க பரவி இருக்குது. அதுவும் பரவல் தான். இது கிட்ட விடிய விடியெல்லாம் படிச்சு பாடமாக்கி உங்களோட மண்டையை போட்டு குழப்பி இது வருமா அது வருமா நம்ம ஒரு மார்க்ஸ் விட போறேன் சிம்பிளா ஒரு மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு போகலாம். எம்சிக்கு கோடு போட்டுக்கொண்டு இதுவும் என்ன கேட்பாங்க என்றால் பரவல் தான். எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுலயும் பரவல் தான் கேட்டிருக்கிறாங்க. பாருங்க இரண்டால கேட்கறதுக்கு இல்ல பிள்ளைகள். உயிர் பிறந்த ஒன்று கேட்கறனா ஒன்று பரவல் இல்லாட்டி தாவரங்களுடைய பண்புகள் 2 தான் கேட்கப்பட வேணும். நான் என்னட்ட முதல் கிளாஸுக்கு வந்த பிள்ளை 2023ஆம் ஆண்டு இப்ப நீங்களாம் வந்திருக்க மாட்டீங்க. 2023ஆம் ஆண்டு கிளாஸுக்கு வந்தவங்க நான் அவங்கள்ட்ட சொன்னேன் பரவலும் தாவரங்களுடைய பண்புகளும் படிக்க பிள்ளைகள் 2. அவங்க அந்த அந்த டைம்ல என்ன படிச்சிருந்தவங்கன்னு சொல்லி சொன்னால் பரவலும் படிச்சு நல்லா கிளியரா வச்சிருந்தவங்க தாவரங்களுடைய பண்புகளும் கிளியர் பண்ணி வச்சிருந்தவங்க. சரியா? அப்ப சிம்பிளான வகையில செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பரவல்ன்றது வினாக்கள். சரியா? அப்ப 2023ஆம் ஆண்டு படம் கேட்க இல்ல. என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பரவல் தான் கேட்டிருக்கிறாங்க. சரி, 2022, 23ஆம் ஆண்டு காலப்பகுதி வந்திருக்கிறத பார்ப்போம். 2022, 23ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஆசியா கண்டம். இங்க பாருங்க படம் போட்டு ஆசியா கண்டம் கேட்டிருக்கிறாங்க. விளங்குதா? அதுவும் பரவல் தான். இந்த இந்தியாவில் என்ன இருக்குது, அதே போல ஒவ்வொரு நாடுகளிலும் என்ன இருக்குதுன்னு சொல்லி இதுவும் பரவல் தான் கேட்டிருக்கிறாங்க. 2022, 23ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் 15வது வினா. பாஸ் பேப்பர் வச்சிருக்கிறாங்க, தட்டி தட்டி பாருங்க. நோட் பண்ணுங்க நான் சொல்ற விஷயங்களை. பரவலும் தாவரங்களுடைய பண்புகளும் கிளியர்னா தூக்கி போட்டு அப்படியே உயிர் பெருந்தினியை தூக்கி வச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். இதுல கிடந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நீங்க முதலாம் தரம் போகும்போது எம்சிக்யூக்கு தான் ப்ரிப்பேர் ஆகி கொண்டு போவீங்க இல்லையா? அடுத்த செய்முறை புவியலையும் படிவா கிளியரா படிச்சு கொண்டு போவீங்க. அடுத்த நாள் தான் நீங்க என்ன செய்ய வேணும், செகண்ட் பௌதிய புவியியல் மானிட புவியியல் என்ற ஒரு பேப்பர் வரும். அதுக்கு தான் நீங்க கிடந்து படிவா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும். எம்சிக்யூக்கு ஃபுல்லா படிச்சு கொண்டு போனீங்க என்றால் படிச்சு முடிச்சுக்க மாட்டீங்க, நிறைய பதட்டம் அடைவீங்க. அது எல்லாருக்குள்ளேயும் தெரியும். நானும் படிக்கிற காலங்கள் அப்படித்தான். எல்லாத்தையும் தூக்கி வச்சு பார்த்தோம்னா பயம் உண்டு வரும் எனக்கு. அப்ப எம்சிக்யூக்கு இதுதான் வரும் என்று சொல்லி நான் பிடிச்சு கொண்டு படிச்சு கொண்டு போனா சிம்பிளா மார்க் பண்ணி கொண்டு வரலாம். ஆகவே உயிர் பெருந்திணிவுல எப்பயுமே இருக்கிற 7 உயிர் பெருந்திணிவுலையும் பரவல்கள் நல்ல பிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கொள்ளுங்க பரவல் அவலத்தையும். அதே போல தாவரங்களுடைய பண்புகள் மிக இலகு. அதை நான் சொல்லித்தரேன் வேணுமென்றால். தாவரங்களுடைய பண்புகள் எப்படி இலகுவான முறையில ஞாபகம் வச்சிருக்கிறன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க யோசிக்க வேணாது. சரியா? ஓகே. அடுத்தது சொல்லி சொன்னால் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி. 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில படம் வர இல்ல. பாருங்க 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில 20வது வினா படம் வர இல்ல. அப்ப இந்த முறை உங்களுக்கு வரப்போகுது ஒரு படம் தான். அது எந்த படமாகவும் இருக்கலாம். வட அமெரிக்காவும் இருக்கலாம், தென் அமெரிக்காவும் இருக்கலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவும் இருக்கலாம். அது சொல்றதுக்கு இல்ல. நீங்க படங்கள்லையும் என்ன செய்யணும், இந்த உயிர் பெருந்திணிவுகளை அடையாளப்படுத்தி படிச்சுக்கொள்ள வேணும் கட்டித்தனமா. அப்ப எம்சிக்யூக்கு ப்ரிப்பேர் ஆகின்ற போது இப்ப இருந்து வடிவா 3 மாத காலம் நல்ல வடிவாக இருக்குது. ஒவ்வொரு கண்டங்களையும் எடுத்து நீங்க வடிவா பிரிச்சு அந்த கண்டங்கள்ல என்னென்ன மாதிரி உயிர் பெருந்திணிவுகள் பரவி இருக்குது. பெரம்பல் தான். நான் கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இருக்கிற தாவரங்கள் அதெல்லாம் படமாக்குற இலகு. சோ நீங்க அப்படியெல்லாம் படிச்சு குழம்பாம சிம்பிளாக பரவல் எப்படி இருக்குது அவ்வளத்தையும் பார்த்து கொண்டீங்கன்னா சரி, விஷயம் முடிச்சு. தாவரங்களுடைய பண்புகளுக்கு நான் சொல்லித்தரேன். அது எப்படி ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். விளங்குதானே? அப்ப இந்த முறை உங்களுக்கு வரப்போற எம்சிக்யூ பெரும்பாலும் ஏதாவது ஒரு கண்டங்களை வச்சுக்கொண்டுதான் பெரும்பாலும் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்ப பெரும்பாலும் பாருங்க வந்து இப்ப உங்கள்ட்ட கண்டங்கள் வச்சு கேட்கறதால பெரும்பாலும் அது பல்தன்மை கொண்டதான் இருக்கும். அயனமண்டல மலைக்காடுகளாகவும் இருக்கலாம், மத்திய தரை காடுகளாகவும் இருக்கலாம், இடைவெப்ப வலய காடுகளாகவும் இருக்கலாம். அது எங்களுக்கு நம்ம ஏன்னா பரவல்ன்றதன் அடிப்படையில் ஒரு கண்டங்களை போட்டு
கண்டங்கள்ல பலதரப்பட்ட வகையில் அந்த உயிர் பெருந்திணிவு பரவி இருக்கும். அப்ப அப்படித்தான் உங்கள்ட்ட இந்த முறை வினா பகுதி உயிர் பெருந்திணிவை பொறுத்த வரைக்கும் பெறப்போகுது. சோ நீங்க வடிவா டீச்சர்கிட்ட கேட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க தேடுறது. ஏன்னா 3 பாடம் நீங்க கவர் பண்ணி இழுத்தோட இல்லாது சரியான வேலை கஷ்டமா இருக்கும். சோ நீங்க ஜியோகிராபி டீச்சர்கிட்ட சொன்னீங்கன்னா, டீச்சர் எங்களுக்கு இப்படி டீச்சர் நீங்க எங்களுக்கு உயிர் பெருந்திணிவுல ஒவ்வொரு கண்டங்கள் ரீதியா இப்படி பரவி இருக்குது டீச்சர் எங்களுக்கு தாங்க. என்ற 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியும் கண்டங்கள் வைஸா கேட்டிருக்கிறாங்க. 2022, 23ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் ஆசியா கண்டம் வச்சு கேட்டிருக்கிறாங்க. சோ எங்களுக்கும் சம்டைம் வரலாம். எதிர்பார்ப்பு தான். எதிர்வு கூறல் தான். நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு போவோமே. வந்தால் நமக்கு லக்கு, வரலாட்டி நம்ம இப்படியான உயிர் பிறந்தனையும் கட்டாயம் பெறும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்படி வந்தால் இன்னும் நமக்கு லக்கு. டக்குன்னு கோடு போட்டு கொண்டு போகலாம். அப்ப நம்ம 2க்கும் வடிவா கெட்டித்தனமா ப்ரிப்பேர் ஆகி கொண்டு போனோம் என்றால் ஒரு எம்சிக்கு வடிவா கெட்டித்தனமாக எடுக்கலாம். சரியா? ஓகே. அப்ப இதையும் நான் உங்களுக்கு எம்சிக்யூன்றதன் அடிப்படையில் உங்களுக்கு கிளியர் ஒன்று பண்ணிட்டேன். சரியா? இப்ப இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் என்னட்ட தயங்காம கேட்டுக்கொள்ளலாம். ஏனெண்டா பிள்ளைகள் மிக முக்கியமான இதுக்கு பிறகு என்னட்ட ஃப்ரீ கிளாஸ் போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. ஸோ எனக்கு பெரியான டைம் சரியான இறுக்கம். யனு சார் உண்மையிலே நீங்க யனு சாருக்கு உண்மையிலே தேங்க்ஸ் பண்ண வேணும் சார். சரியான வகையில மெனக்கெட்டு நிறைய பேர்கிட்ட தேடி உங்களுக்கு நிறைய விஷயங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். சரியா? அப்ப நீங்க சேர 2026, 25ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களையும் இந்த ஜியோகிராபி குரூப்புகளை அட் பண்ணி இலவசமான முறைகள்ல சில விஷயங்களை படிச்சு கற்று போக சொல்லுங்க. இப்ப உங்களோட தம்பி தங்கச்சிமார் யாரும் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள அந்த குரூப்புகளை அட்டாச் பண்ணி விடுங்க. ஏன்னா சார்கிட்ட கேட்டீங்கன்னா சரி அதுல அட் பண்ணி விடுவார். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இதுல யாருக்கும் எதுவும் எம்சிக்யூல எதுவும் சந்தேகம் எதுவும் இருக்குதா? இருந்தால் கை உசத்திட்டு கேட்கலாம். பிரச்சனை இல்லை. சும்மா சப்பிக்கொண்டு ரேஸ் ஓடக்கூடாது. ரேஸ் ஓடுனீங்கன்னா மார்க்ஸ் வராது பிள்ளைகள். கெட்டித்தனமா படிச்சு நாங்க 80 புள்ளிக்கு மேல நாங்க எடுக்க வேணும் புவியியல்ல. அதான் எங்களோட டார்கெட்டா இருக்க வேணும். மிஸ்கா கேளுங்க பாத்து. மிஸ்காவா? நீங்க கேட்கலாம் பிள்ளை, பிரச்சனை இல்லை. மிஸ்கா உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். என்ன பிள்ளைகள் உயிர் பெருந்த நினைவு? நான் நிறைய செமினார்களுக்கு போனா பிள்ளைகள் கேட்கிற வினாவே உயிர் பெருந்த நினைவு தான். என்ன யாருக்கும் சந்தேகம் இல்லையா? அப்படியா? சார் இலங்கையில சூழல் தொகுதியும் கேட்டு வருமா சார்? பெரும்பாலும் உயிர் பெரும் துணிவு தான் பெரும்பாலும் எம்சிக்யூல கேட்டுக்கொண்டு வருகிறது. சூழல் தொகுதி பெரும்பாலும் வார இல்லை. வாரண்டாவதுல ஈரநிலங்களை கூடுதலாக முக்கியத்துவப்படுத்தப்படும். அதை கதைச்சிருந்தாப்படி அது பெரிய ஒரு விஷயமா போயிடும். சூழல் தொகுதியும் வரும். பெராமண்டில உண்டை விட்டு ஒரு வருடம் வரும். அது சுவர் பண்ணி வரும். சரியா? இந்த முறை இவங்களுக்கு போன முறை வந்தது ஈரநிலம். இந்த முறை இவங்களுக்கு வந்தது 2023ஆம் ஆண்டாக்களுக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா தேசிய வன பூங்காக்கள் சார்ந்த வினாக்கள். அதுகளெல்லாம் சிம்பிளான விஷயங்களை பாடமாக்கி வைக்கலாம் பிள்ளைகள். அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளா பாடமா வைக்கலாம். இந்த ஈரப்பத்தன உலர்பத்தன தலாவ வில்லு. இப்ப இந்த ஈரப்பத்தன உலர்பத்தன தலாவ வில்லு. இப்ப ஈரப்பத்தன ஹட்டன் சீதா அக்கறை பத்து கந்தனை அம்பை விலையில் சந்தித்தார். விஷயம் முடிஞ்சு. அப்ப ஈரப்பத்திரம் முடிஞ்சு இருந்து பாடமாக்கி குந்தித்திருந்து பாடமாக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. அப்ப அப்ப சிம்பிளான வகையில பிள்ளைகள் ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர்ல இருக்க வேணும் ஒவ்வொரு விஷயமும். இந்த கண்டங்கள் நாடுகள் எல்லாம் பாடமாக்கும் போது ஷார்ட்கட்டுகளை கூட வச்சுக்கொள்ளுங்க. இருந்து குந்திருந்து படிச்சுங்கன்னு சொன்னா உங்களுக்கு மறந்துதான் போகும். சரியா? கட்டன் சீத்தாண்டா கட்டன் சீத்தாண்டா சீத்தா வெளியே கட்டன் சீத்தா அக்கறை பெற்றா அக்கறை பெற்று ஹட்டன் சீத்தா அக்கறை பெற்று கந்தனை கந்த போல அப்படி அந்த சிம்பிளான வகையில ஷார்ட்கட்ல பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த தேசிய வன பூங்காக்கள் அதுகள் இதுகள்லாம் சிம்பிளான வகையில படிச்சு வச்சுக்கொண்டால் இலகுவான முறைகள் அதுவும் வரும். இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் ஈரநிலங்கள் சார்ந்த வினா பகுதிகள் கூடுதலாக உங்களுக்கு வரலாம் எம்சிக்யூல. சோ நான் சூழல் தொகுதியை பத்தி கதைக்கணும் அது வேறு பிரிவா போயிடும். சோ நாங்க உயிர் பெருந்திணிவுக்குள்ள நிற்போம். உயிர் பெருந்திணிவு கட்டாயமா வருந்தானே. சோ உயிர் பெருந்திணிவை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். கட்டாயமா இருக்கிற வினா பகுதி தான் நான் கூட கதைக்கணும் நான் பிள்ளைகளோட. சரியா? ஓகே. அதெல்லாம் மற்றதெல்லாம் நீங்க ஷார்ட்கட்ல பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. தேசிய வன பூங்காக்கள் என்ன, பாதுகாக்கப்பட்ட வனங்கள் என்ன, அதுகளெல்லாம் ஷார்ட்கட்ல எந்தெந்த இடங்கள் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த இடங்கள் தான் உங்களுக்கு வரும். அதை ஷார்ட்கட்ல வச்சுக்கொண்டீங்கன்னா சிம்பிளா எழுதலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப நீங்க உயிர் பெருந்திணிவுல எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். யாருக்கும் இல்லாட்டி நான் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்துருவேன். வடிவா படிங்க. உயிர் பெருந்திணிவு கட்டாயமாக ஒரு வினா பகுதிக்குள்ள உங்களுக்கு கட்டாயமாக வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை.
இல்ல டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற படங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காத பிள்ளைகள் டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அது கொஞ்சம் டார்க்கா இருக்குது, ஒரு கிளியர் தன்மை இல்லாத வகையில இருக்குது. நீங்க டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தருவாங்க. நீங்க கிளாஸ்களுக்கு போற இடங்கள்ல படிவா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க தானே, அதில பத்தி பிரச்சனை இல்லை. கேளுங்க, படிக்கத்தானே போறீங்க. சந்தேகங்கள் இருந்தா சந்தேகங்களை கேட்டு கேட்டு நல்ல படிவா படிச்சு நோட் பண்ணுங்க. பிள்ளைகள் இப்படியே நிறைய படங்கள் வந்து அப்படி அடையாளப்படுத்துறன்றது. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நான் இப்ப பேப்பர் கிளாஸ் தான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப Zoomல வர பிள்ளைகளுக்கு பேப்பர் கிளாஸ் தான் பிள்ளைகள் போய் கொண்டிருக்குது. இப்ப அதுல இப்படி படங்கள் அவங்களுக்கு நான் இப்ப கொண்டு போற மெத்தட் வந்து சரியான வித்தியாசம். இப்ப இடவிளக்க படங்கள் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உலக படங்கள் குறிக்கிறது வந்து பெரும்பாலும் நான் மார்னிங் கிளாஸ்ல கொண்டு போறேன் நான். இப்ப குறிப்பாக அவங்க நாளைக்கு 6 இடவிளக்க படங்கள் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். இந்த இடவிளக்க படங்களும் உலக படங்களும் இப்ப ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டிருக்குது. 6வது படத்தை தாண்டி போய் கொண்டிருக்குது இடவிளக்க படங்கள். கண்டுபிடிக்கிறது எப்படி, விவரிக்கிறது எப்படி, அப்படி போய் கொண்டிருக்குது. மாடல் பேப்பர் கிளாஸ் செய்யறேன். இப்ப ஒரு எம்சிக்யூ முக்கியத்துவமாக இருக்கிற எம்சிக்யூவை எடுத்து அதை அவங்களுக்கு கேள்வியில போட்டு அதுக்குரிய நோட்டுகள் கொடுத்து கொண்டு போறேன். சரியா? நீங்க வேணுமெண்டா பிள்ளைகள் கிளாஸ்களை ஜாயின் பண்ண வேணுமெண்டா நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. பேப்பர் கிளாஸ் தான். என்னட்ட தியரிக்கு தயவு செய்து வந்துட வேணாம். அது நான் தியரி படிப்பிக்க மாட்டேன். நீங்க தியரிக்கு படிக்கணும்னா வேற ஆக்கிட்ட போய் படிச்சுக்கொள்ளுங்க. சோ என்னட்ட வந்து தியரி நான் படிப்பிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பேப்பர் கிளாஸ் தான். கூட நான் பேப்பர் கிளாஸ் செய்து எப்படி எழுதுற மெத்தட், எப்படி எம்சிக்யூ செய்யற மெத்தட், எப்படி ஒரு கேள்வியை தூக்கி எப்படி எழுதணும்ன்ற மெத்தட் அப்படித்தான் நான் சொல்லி தருவேன். இந்த நோட்டா கட்டுக்கட்டா கொடுக்குற சிஸ்டமேட்டிக் எல்லாம் பழைய சிலபஸ்கள். நம்ம என்ன செய்யணும், ஸ்மார்ட்டா ஒரு கேள்விக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, எப்படி விடை எழுதுறது, எப்படி மார்க்ஸ்களை ஸ்கோர் பண்றது. நம்மளோட பேப்பரை திருத்தினால் மார்க்ஸ் அப்படியே போடக்கூடிய வகையில நம்ம எழுத வேணும். அப்படித்தான் கட்டித்தனமாக பேப்பர் எழுத வேணும். சும்மா அலம்பிக் கொண்டு போறதுல விஷயம் இல்ல. நிறைய பேர் கேட்கிறது, சார் நான் இவ்வளவு எழுதணுமா? அவ்வளவு அப்படியெல்லாம் இல்ல பிள்ளை. நீங்க குடுக்குற பாயிண்ட் அப்படியே சொல்லிட்டா குடுத்தீங்கன்னா இன்னொரு வெட்டுவாங்க, இப்படி மார்க்ஸ் குறைப்பாங்க. நம்ம என்ன கட்டுரையா எழுதுறோம், ஜோஜி எழுதுறதுக்கு. உயிர் பெருந்தினிவு இப்படித்தான் இருக்கும்னா இப்படித்தான் இருக்க வேணும் உயிர் பெருந்தினிவு. சும்மா கதைகள் எழுதக்கூடாது உயிர் பெருந்தினிவை வச்சுக்கொண்டு. அப்ப ஸ்மார்ட்டா எழுத வேணும். உங்களோட கேள்விகளுக்கு விட வந்து ஸ்மார்ட்டா எழுத வேணும். அப்ப அந்த மெத்தட்டை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா ஷுவர் பண்ணி உங்களுக்கு ஏத்தரச்சிட்டு ஷுவர் பண்ணி வரும். நான் 100 விதமா நான் சொல்லுவேன். சரி, யாரும் இப்ப இதுக்கு பிறகு சந்தேகம் இல்லாட்டி செகண்ட் பார்ட் எப்படி அயனமண்டல மலைக்காடுகள் எப்படி சிம்பிளான வகையில ஞாபகம் வச்சிருக்கிறது, எப்படி படிக்கணுன்ற மெத்தட் நான் இப்ப உங்களுக்கு சொல்லித் தரப் போறேன். சரி, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணுமெண்டா பிள்ளைகள், நான் இதுல நம்பரை போட்டு விடுறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 130, 140 பிள்ளைகளுக்கு மேல இருக்கிறாங்க. நிறைய பேர் இருந்து படிச்சு கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைகள். சோ நீங்களும் ஜாயின் ஆகுங்க. இருக்கிற 3 மாத காலம் நீங்க என்னட்ட வரணுமென்று நான் சொல்ல இல்ல. சோ நீங்க யார்கிட்டண்டாலும் போயிட்டு சரியான வகையில பேப்பர் கிளாஸ் செய்யுங்க. நிறைய பேப்பர் கிளாஸ் செய்யுங்க. ஜானு சார்கிட்ட எக்கச்சக்கமான பேப்பர் வச்சிருக்காரு. நிறைய சார்மார பேப்பர் வச்சிருக்கிறார். சோ அவர்கிட்ட போய் படிங்க. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் தருவார். சோ அவர்கிட்ட இருந்து நிறைய பேப்பர்களை நீங்க படிக்கலாம். சரியா? வடிவா நீட்டா படிச்சு கொண்டு போனீங்க. பேப்பர் செய்யுங்க பிள்ளைகள். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். 2024ஆம் ஆண்டு எழுதுற பிள்ளைகள் நிறைய பேப்பர்கள் செய்யுங்க. தியரிய ஓடி போய் படிக்காதீங்க. இருக்கிறது உங்களுக்கு ஒரு 3 மாத காலம். சரியா? வடிவா பேப்பர் கிளாஸ் நிறைய செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ்கள் வரும். பேப்பர்லாம் பிளவிட்டு திருந்துவீங்க பிள்ளைகள். விளங்குதா? பேப்பர்கள்லாம் நீங்க பிளவிட்டு திருந்துவீங்க. இதுல நான் நம்பரை உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன் பிள்ளைகள். நீங்க அந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நான் சில டைம்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாட்டி நான் போன் பார்த்தப்பயாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரியா? நான் உங்களுக்கு பெரும்பாலும் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். உடனே ரிப்ளை பண்ணலாட்டி கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்க அத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கிளாஸ் வந்து பிள்ளைகள் திங்கள்ல இருந்து வியாழன் மட்டும் கன்டினியூவா நடக்கும். பெரும்பாலும் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லுங்க பிள்ளைகள். ஏனென்றால் பெரும்பாலும் நீங்க கிளாஸுக்கு போகாம நிற்கிறார்களுக்கெல்லாம் சொல்லுங்க பெரும்பாலும். நான் இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய இருக்கிறேன் எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்ப மிக முக்கியமாக இந்த இடவிளக்கப்படங்கள் உள்ள முக்கியமா இடவிளக்கப்படங்கள். அதுகள் செய்யாத ஆட்கள் தெரியாத பிள்ளைகள் நீங்க ஜாயின் ஆகுங்க. ஏன்னா அது நான் ஏர்லி மார்னிங் போட்டு கொண்டு போறேன். இப்ப குறிப்பா 6 படம் கொண்டு போயிட்டு நம்ம இடவிளக்கப்படங்கள் எழுதுற மெத்தடும் உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஓகே. அப்ப உயிர் பெருந்தினி உங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி நம்ம உயிர் பெருந்தினிவு செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி எழுதுறன்ற மெத்தட் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன். அப்ப பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க, நான் நம்பர் போட்டிருக்கிறேன். சோ அந்த நம்பர்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு இந்த அயனமண்டல மழைக்காடுகள் எப்படி சிம்பிளான வகையில ஞாபகம் வச்சிருக்கிறது என்றதை வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தாரேன். எப்படி சிம்பிளான வகையில இதை ஞாபகம் வச்சிருக்கிறது என்றதை சொல்லித்தாரேன். சரி, இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த டியூட்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கிறேன். சோ இன்ட்ரடக்ஷன்ன்றது வந்து மிக முக்கியமானது ஒன்று உயிர் பெரும் திணிவை பொறுத்த வரைக்கும். உயிர் பெரும் துணிவென்றால் எங்களுக்கு தெரியும். நாங்க
தரம் 12ஆம் ஆண்டிலே படிச்சு கொண்டு வந்திருப்போம் இல்லையா? கற்கோளம், நீர்க்கோளம், உயிர்க்கோளம், வளிக்கோளம் என்று சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல இருந்து படிச்சு கொண்டு வந்திருப்போம். அந்த உயிர்க்கோளத்தினுடைய இரு பிரதான கிளைகள் தான் இந்த உயிர் பெரும் துணிவும் சூழல் தொகுதியும். அதை நீங்க எங்க படிப்பீங்கன்னு சொன்னால் தரம் 13ஆம் ஆண்டுல படிப்பீங்க. உங்களுக்கு உங்களோட சிலபஸ்கள் எப்படி கட்டியமைக்கப்பட்டிருக்கு என்றால் கற்கோளம், நீர்க்கோளம், உயிர்க்கோளம், வளிக்கோளம் இந்த 4 கோளங்களையும் வைத்துக் கொண்டுதான் உங்களுடைய சிலபஸே கட்டியமைக்கப்பட்டிருக்குது. அதுல இந்த உயிர்க்கோளத்தினுடைய பிரதான கிளைகள் தான் இந்த உயிர் பெருந்தணிவும் சூழல் தொகுதியும். அது தரம் 13ஆம் ஆண்டுல 5ஆம் தவணைகள்ல உங்களுக்கு படிப்பிக்கணும் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த உயிர் பெருந்தொனி வேண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இங்க காடுகள், அந்த காடுகளும் காட்டில் வாழ்கின்ற விலங்குகளும் பறவைகளும் பச்சை காடுகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு தொகுதிக்கு தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் இந்த உயிர் பெரும் திணிவு அல்லது உயிர் பெரும் கூட்டம் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த காலநிலைக்கு ஏற்ப இப்ப உதாரணமா எங்களுக்கு தெரியும் மனிதன் கூட காலநிலைக்கு தான் இசைவாக்கம் அடைகிறான் இல்லையா? இப்ப எங்களுக்கு தெரியும் வெப்ப பிரதேசங்கள் வாழ்ற ஒருத்தன் குளிர் பிரதேசங்களை போயிட்டு இருக்க மாட்டான். அதே போல குளிர் பிரதேசத்துல இருக்கிற ஒருத்தன் பாலைவன பிரதேசங்கள்ல போயிட்டு தங்க மாட்டான். அவனுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். இதே போலதான் ஒவ்வொரு பிரதேசங்களையும் இருக்கின்ற இந்த காடுகள் அதுக்கு இசைவாக்கம் அடைந்து என்ன செய்தென்றால் அந்த இடங்கள்ல தங்களை வாழப்படைய கொள்ளுது. இப்படி தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த உயிர் பெரும் துணிவு. சரி, இந்த உயிர் பெரும் துணிவும் இந்த கெப்பண்ட காலநிலைக்கு சரியான தொடர்பு இருக்குது. சரியா? இந்த கெப்பண்ட காலநிலை சரியான வகையில் ஒரு பிள்ளைக்கு விளங்கும் என்றால் உயிர் பெருந்திணிவு சிம்பிளா தூக்கி கொண்டு போகலாம், எழுதி கொண்டு போகலாம். சிம்பிளான ஒரு விடயம் தான். சரி, இப்ப இந்த உயிர் பெரும் துணிவை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 7 உயிர் பெரும் துணிவுகள் இங்க அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. விளங்குதா? 7 உயிர் பெரும் துணிவுகள் பிரதானமாக அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல இந்த சவனாவும் புல்நிலங்களும் சேர்த்தால் அதுல உண்டை சேர்த்து மொத்தமாக 8 உயிர் பெரும் துணிவு இருக்குது என்று சொல்லியும் சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ அதுல நமக்கு இஷ்யூ இல்லை. சோ பிரதானமாக 7 உயிர் பெரும் திணிவு என்று சொல்லி நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. புல்நிலங்களும் சவனாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்ன்றதால அது ரெண்டையும் ஒரே கேட்டகரிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. சரியா? இதுதான் இந்த உயிர் பெரும் துணிவை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் மாதிரி. நீங்க இந்த உயிர் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. உயிர் பெரும் துணிவண்டா என்ன அல்லது உயிரின கூட்டம் என்றா என்ன என்று சொல்லி பெரும்பாலும் உங்களுடைய 2 புள்ளிக்கு உங்களுக்கு கேட்பாங்க கேள்விகளாக. சரியா? அப்ப அதுக்கேற்ற போல இங்க நம்ம உங்களுக்கு தந்திருக்கிறேன். உயிர் பெரும் துணிவண்டா என்ன என்றது உங்களுக்கு நான் இங்க உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. சார் எக்ஸ்கியூஸ் மீ கேளுங்க பிள்ளை. சார் இன்னொருக்கு அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தலுமா இன்ட்ரடக்ஷனை? ஓகே. என்னடா பிள்ளை நீங்க இப்ப லேட் ஆகி இப்ப ஒரு ஆள் டக்குன்னு கவரேஜ் இல்லாம லெஃப்ட் ஆனா டக்குன்னு ஒரு ஆள் ஜாயின் ஆகிடுவீங்க. ஏன்னா நிறைய பேர் கண்டக்ட் இருக்கிறதால இப்ப டக்குன்னு எல்லாரும் வெயிட்டிங்ல இருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு ஆள் லெஃப்டா டக்குன்னு ஒரு ஆள் ஜாயின் பண்ணணும் டக்குன்னு ஒரு புது விஷயமாய் தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்ப என்னடா பிள்ளைகள் இன்ட்ரடக்ஷனுக்கு இருந்தோம்னா நாங்க பின்னுக்கு இருக்கிற விஷயங்களை பார்க்க மாட்டோம். எனக்கு மற்ற கிளாஸ்கள் எல்லாம் இருக்குது. சரி, ஓகே. இப்ப இந்த இன்ட்ரடக்ஷன்ல இதான் பிள்ளைகள் இந்த உயிர் பெரும் துணிவுன்றது இப்ப ஒவ்வொரு தாவரங்களும் விலங்குகளும் பறவைகளும் எப்படி ஒரு பிரதேச காலநிலைக்கு ஏற்ப எப்படி இசைவாக்கம் அடைந்திருக்குது. இப்ப உதாரணமாக இப்ப என்ன கண்டி பிரதேசத்துல இருக்கிற ஒரு தாவரத்தை போல எங்களுடைய கரையோர பிரதேசங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்காது இல்லையா? இப்ப தேயிலையை பார்த்து உதாரணமா தேயிலை எடுப்போமே. எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தேயிலை எடுப்போம். தேயிலையை கொண்டு மட்டக்களப்புல பயிரிடலாமா? யோசிச்சு பாருங்க, பயிரிடலாமா? இல்ல. அவர் என்னென்றால் அவர் மத்திய மலைநாட்டு பிரதேசங்களை ஸ்பெஷலாக அவர் அதுக்குதான் இசைவாக்கம் அடைந்திருக்கிறார் இல்லையா? அப்ப அவர் அந்த இதுக்கு ஏற்றாற் போலதான் அவர் என்ன செய்வார், அந்த வளர்ச்சி போக்க காட்டுவார். அதே போல கரையோர பிரதேசங்கள் வெப்ப பிரதேசங்கள் இருக்கிறவரை கொண்டு போய் மலைநாட்டில் நாட்டுவீங்களா? இல்ல. இப்ப மாடுகள் கூட செத்து போகுது இல்லையா? அப்ப இந்த தாவரங்களும் விலங்குகளும் இந்த பறவைகளும் எப்படி காலநிலைக்கு இசைவாக்கம் அடைந்து தன்னுடைய வாழிடங்களை எப்படி அமைத்துக் கொள்ளுது என்றுதான் இங்க முக்கியத்துவமாக இந்த உயிர் பெரும் கூட்டங்கள்ல அடைக்கப்படுகிறது. சரி, அதைத்தான் இங்க உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இங்க தந்திருக்கிறேன். உயிர் பெரும் கூட்டம் என்பது ஏதாவது காலநிலை வகைக்கு இசைவாக்கம் பெற்ற நிச்சயிக்கப்பட்ட தாவரங்கள் மற்றும் விலங்கின சமூகத்தினையே நாங்கள் ஒரு உயிரின கூட்ட சூழல் தொகுதி என்று சொல்லி சொல்றோம். சிம்பிளான ஒரு வரைவிலக்கணம், சிம்பிளாக பாடமாக்கி வைக்கக்கூடிய ஒரு வரைவிலக்கணம் தான் இது. விளங்குதா? ஓகே. இப்ப ஒரு விஷயத்தை பாருங்க பிள்ளைகள். இப்ப மனிதர்களை பாருங்களேன். இப்ப தாவரங்கள்ன்றத விட நீங்க மனிதர்கள் தான் உங்களோட கண்ணுக்கு டக்குன்னு பாப்பீங்க. இதெல்லாம் படிச்சுதான் பாரு. மனிதர்கள் என்றக்குள்ள சிம்பிள் தானே உங்களுக்கு. இப்ப வெள்ளக்காரர்களை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்ப அவங்க இந்த அமெரிக்கா பிரித்தானியா நல்ல பல வெள்ளையா இருப்பாங்க. ஆனா இந்த ஆப்பிரிக்காவில பாத்தீங்கன்னா கருப்பா நல்ல சுருட்ட முடியா அப்படியா இருப்பாங்க. எங்களுடைய இந்த ஆசிய பகுதிக்கு வந்தீங்கன்னா ஒரு மாதிரியா பொது நிறங்களோடையும் இருப்பாங்க. கிரீம போட்டு வெள்ளையுமா இருக்குங்க இப்ப பிள்ளைகள்.
இப்ப ஆறு வெள்ளக்காரி ஆறு ஆசியக்காரின்னு தெரியாது இல்லையா? அப்ப இப்படி என்ன செஞ்சிருக்கும் என்று சொன்னால் இந்த ஆசிய பிரதேசங்கள்ல இருக்கிற ஆக்களுக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆக்களுக்கும் அதே போல வந்து இந்த அமெரிக்கா பிரித்தானியால இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனிதர்களுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கும்போது தாவரங்கள்ல வித்தியாசம் இருக்காதா? மனிதங்கள்ல நிறங்கள்ல இருக்குது, உயரங்கள்ல இருக்குது, பழக்க வழக்கங்கள்ல இருக்குது. அதே போலதான் பிள்ளைகள் இந்த தாவரங்களுக்கும் இருக்குது என்றதை நீங்க எப்பயுமே படிப்பா ஞாபகம் வச்சிருக்க வேணும். இப்ப உதாரணமாக சில தாவரங்கள் படபடன்னு வளர்ந்து பெருசா போகும், சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும், சில தாவரங்கள் நிலத்தோடையே இருக்கும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு ஏற்றாற் போல இந்த தாவரங்கள் என்ன செய்யுது, தங்களை இசைவாக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரியா? ஓகே. இதுல ஒன்றுதான் மிக முக்கியமாக அயன மலை காடுகள். மியூட் பண்ணாதாக்கள் மியூட் பண்ணிக்கொள்ளுங்களேன். மியூட் பண்ணாதாக்கள் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஒன்றாகத்தான் இருக்கிறது வந்து அயன பிள்ளை மியூட் பண்ணாதாக்கள் மியூட் பண்ணுங்க தயவு செய்து, என்றால் மற்றவர்களுக்கு கரைச்சலாக இருக்கும். சரி, இதுல ஒன்றுதான் பிள்ளைகள் இந்த அயன மலைக்காட்டு பகுதிகள் மிக முக்கியமானது. பாருங்க, அயன மலைக்காட்டு பகுதிகள் இது என்ற உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஞாபகம் வர வேணும். எங்களுடைய வாயில நாங்க அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அமேசன் காட்டு பகுதி. அதையே உங்களோட மைண்ட்ல டக்குன்னு ஞாபகம் வந்துட வேணும். அயன மண்டல மலைக்காடுகள் என்றால் எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே அமேசன் காடுன்றது முழு பேருக்கும் தெரியும். இந்த டிவியில கூட சொல்லி கொண்டிருப்பாங்க, அமேசன் காட்டு பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட வேப்ப மரத்திலிருந்து இது ஏதாவது ஒரு எண்ணெய்கள் தயாரிக்கிறோம். அப்ப அமேசன்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த அயனமண்டல மலைக்காடுகள் என்ற கூடிய அமேசனை வடிவ ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப பரவலுக்கு நான் உங்களுக்கு இங்க வாய்ச்சி கொண்டு போகாம எப்படி ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரப்பேன் பாருங்க. ஆசிய பகுதி, ஆப்பிரிக்க பகுதி, தென் அமெரிக்க பகுதி, வட அமெரிக்காவின் மத்தி, பசிபிக். இதான் ஷார்ட்கட். சிம்பிள். கண்டங்கள் ரீதியாக செய்ய முடிஞ்சு. ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்காவினுடைய மத்தி, பசிபிக் விஷயம் முடிஞ்சு. என்ன செஞ்சாச்சு நாங்க? கண்டங்களின் அடிப்படையில என்ன செஞ்சாச்சு? அயனமண்டல மலைக்காடுகளை முடிச்சாச்சு. இது கண்டங்கள் அடிப்படையில. அகலக்கோட்டு நெடுங்கோட்டின் அடிப்படையில கீறியாச்சு. இங்கால 10 பாகை இடைவெளி, தென்னரை கோளத்துல 10 பாகை இடைவெளி. ஆகவே எங்களுக்கு தெரியும் வந்து அகலக்கோடு நெடுங்கோடு அடிப்படையில வடவரை கோளத்துல 10 பகுதி, தென்னரை கோளத்துல 10 பகுதி கிடைப்பட்ட பிரதேசங்களை பிறந்திருக்குது. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னான் அமேசன் காட்டு பகுதி என்று. எங்களுக்கு தெரியும் தென் அமெரிக்காவினுடைய அமேசன் காட்டு பகுதியில வந்து அதிகளவான அயனமண்டல மலைக்காடுகள் இருக்குது. விஷயம் முடிஞ்சு. இப்ப பாருங்க, நான் இதை எப்படி மெருகூட்டி சொல்ல போறேன் பாருங்க. இப்ப நான் இப்படி ஷார்ட்கட் போடுறேன். இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பரவல் விஷயம் முடிஞ்சு. ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்காவினுடைய மத்தி, பசிபிக் தீவுகள் விஷயம் முடிஞ்சு. இதோடு பரவல் முடிஞ்சது கண்டங்கள் ரீதியாக. என்ன செஞ்சாச்சு? நடுவில் ஒரு கோடு அடிச்சாச்சு. மேல 10 பாகை, கீழே 10 பாகை, அகலக்கோடு நெடுங்கோடுகள் அடிப்படையிலையும் கதைச்சாச்சு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும், நான் இப்ப சொன்ன அடிக்கடி அமேசன் காட்டு பகுதி விஷயம் முடிஞ்சு. இப்ப நான் இதை எப்படி மெருகூட்டி சொல்ல போறேன்றதை வந்து பாருங்க. அயனமண்டல மலைக்காடுகளானது பிரதானமாக ஆசியா கண்டங்களிலும், ஆப்பிரிக்கா கண்டங்களிலும், தென் அமெரிக்கா கண்டங்களிலும், மேலும் வட அமெரிக்காவினுடைய மத்திய பகுதி பசிபிக் தீவுகளை சுற்றி அதிகமாக காணப்படுவதனை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மேலும் பாருங்க எப்படி கொண்டு வரணும். மேலும் மத்திய கோட்டின் இருமருங்கிலும் 10 பாகை, அதாவது வடகலக்கோடு 10 பாகைக்கும் தென்னகலக்கோடு 10 பாகைக்கும் இடையில் இந்த அயனமண்டல மலைக்காடுகள் பரவி காணப்படுகின்றது. குறிப்பாக தென் அமெரிக்காவின் அமேசன் காட்டு பகுதியில் இந்த அயனமண்டல மலைக்காடுகள் மிக அதிகளவாக இருப்பதனை எம்மால் அடையாளப்படுத்த முடிகிறது. விஷயம் முடிஞ்சு. பரவல்ன்றத கதைச்சாச்சு. இப்ப யாருக்கும் பரவல்ன்றது கஷ்டமா இருக்குமா? விடிய இதெல்லாம் இருந்து பாடமாக்கணுமா? ஒரு இதுக்கும் இல்லை. கண்டங்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் என்றால் ஆசியா, ஆப்பிரிக்கா அப்படியே போட்டு கொண்டு வந்தா சரி. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதை நாங்க பாடமாக்கிறோம் சார், ஆனால் எங்களுக்கு இடைவெப்ப வலய காடுகளும் மத்திய தரை காடுகளும் எப்படி சார் எங்களுக்கு ஞாபகம் வைக்கிறேன்னு சொல்லி. இந்த இடைவெப்ப வலய காடுகளை பொதுவாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த திசைகளை பத்தி கதைச்சிருக்கும். என்னத்தை பத்தி கதைச்சிருக்கும்? திசைகளை பத்தி கதைச்சு கொண்டு போவாங்க. விளங்குதா? இப்ப உதாரணமா எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆசியாவின் கிழக்கு பகுதி, ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதி அப்படி என்று சொல்லி திசைகள் சார்ந்து கதைச்சு கொண்டு போவாங்க. சோ நம்ம அதுகளை கதைக்க வலிக்கிட்டோம், இங்க டைம் இல்லை. சோ அயனமண்டல மலைக்காடுகளுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா விளங்குதா? ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்காவினுடைய மத்தி பசிபிக் தீவுகள். நடுவில் ஒரு கோடு போட்டாச்சு. மேல 10, கீழே 10. ஆகவே வடகலக்கோடுக்கு மேல் 10 பாகை, தென்னகலக்கோடுக்கு 10 பாகை இடைவெளி இருக்குது. அமேசன் காட்டு பகுதியிலையும் இருக்குது. பரவல்ன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சாச்சு. இவ்வளவுதான் விஷயம். இதை வச்சு நீங்க மெருகுட்டி எழுதுனாலும் எழுதலாம். அது உங்களுடைய விருப்ப தேர்வுகள். சரி, இப்ப இதுல இதைத்தான் நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன் என்றால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இங்க பரவல்ன்றதன் அடிப்படையில வந்து சொல்லியிருக்கேன். இவ்வளவு எழுதினாலே காணும். பெரிய
இந்த ஒட்டோ புத்தர் மாதிரி கட்டுரைத வலிக்கிட்டீங்கன்றால் இந்த கேள்வியை மட்டும் செஞ்சு போட்டு வீட்டை வர வேண்டியதுதான். 35 நிமிஷத்துக்குள்ள வினாக்கள் செய்ய வேணும். பெரிய கட்டுக்கணக்கில் படிச்சு கட்டுக்கணக்கில் எழுதுறவங்க சில என்ன செய்வாங்க, இந்த முக்கியமான கொடுக்குற பாயிண்ட்களை விட்டு போட்டு கட்டுக்கணக்கில் அலட்டி திருந்து நான் ஐயோ நான் ஒரு கேள்வி எங்களை பின்னுக்கு செய்யாம வந்துட்டு 5 கேள்வியில் எடுத்து வந்து கத்தி திணிப்பாங்க. இப்படியான பகுதி பிள்ளைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு விட விஷயம் முடிஞ்சுது. அடுத்த வினாவுக்கு நம்ம பார்த்து டக்கு டக்குன்னு எழுதி கொண்டு போக வேணும். ஏன்றால் ஒரு கேள்வியில 4 பகுதிகள் இருக்குது. எல்லாத்துக்கும் படிவா 100% கிளியராக கொடுக்க வேணும். சரி, இந்த காலநிலையெல்லாம் கஷ்டப்பட்டு பாடமாக்க வேண்டிய அவசியமே இல்லை. 27 போட்டாச்சு. 27 இவ்வளத்தை வச்சு கொண்டு தான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஷோட் அடிக்க போறோம். சரியா? 27 டயஸ் 30 விஷயம் முடிஞ்சு. காலநிலையை பொறுத்த வரைக்கும் 27 டயஸ் 30. இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா இந்த 7 வச்சு கொண்டுதான் இனி ஃபுல்லாவே நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் மற்றதுகளை கண்டுபிடிக்க போறோம். 27 தொடக்கம் 30. இப்ப இந்த 7 பிரிச்சோன்னு சொன்னால் 7 பிரிச்சுங்கிற எத்தனை வர போகுது? 2.5 25, அதாவது 2500 மில்லிமீட்டர். அதே போல இந்த 5 இங்க கொண்டு போட்டீங்கன்னா 5000. விஷயம் முடிஞ்சு. பிறகு என்ன செய்ய போறீங்க? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 7 7 அப்படியே கொண்டு இங்க போடுவீங்க. 7 7 2 9. இங்க 5 தூக்கி இங்க பின்னுக்கு போட்டோமா, இங்க 9 தூக்கி இங்க பின்னுக்கு போட்டு ஒரு 0. விஷயம் முடிஞ்சு. சிம்பிளான விஷயம். 27 30 போடுவீங்க. இந்த 5 7 பிரிப்பீங்க. 2 5 7. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? இங்க கொண்டு போடுவீங்க. இந்த 5 தூக்கி இங்க பின்னுக்கு கொண்டு போவீங்க. இப்ப நீங்க கேட்கலாம், சார் 5 2 7 வராதான்னு சொல்லி. நான் இப்ப என்ன சொல்லியிருக்கேன், பின்னுக்கு இருக்கிறது இங்க வருதான்னு சொல்லி பார்க்க வேணும். விளங்குதா? ஆகவே பின்னுக்கு என்ன வரும்? 5 தான் வரும். அப்பதான் நாங்க 5000 போடலாம். விளங்குதா? ஆகவே 25 நாங்க பிரிக்க வேணும். இங்க இந்த 5 தூக்கி இங்க கொண்டு போடுவீங்க. 5000 மட்டும் மாத்தி விடுவீங்க. இது இந்த 7 தூக்கி இங்க போடுவீங்க. 7 2 9. இந்த 9 கூட்டி இங்க போடுவீங்க. விஷயம் முடிஞ்சு. அப்ப இத இன்னும் மெருகூட்டி சொல்றேன். எப்படி சொல்லலாம்? நான் கதைக்கிற விளங்குதா உங்களுக்கு? பிள்ளை நான் கதைக்கிறவங்களுக்கு விளங்குதா? ஓ சார். ஓகே, சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்ப என்னடா நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. இப்ப பாராக்களும் கூட அந்த என்னன்னு சொல்றது, வெயிட்டிங்ல பார்த்து வீட்டுக்கு உள்ள விடு அலோட் பண்ணது. நிறைய பேர் நிக்கிறதால அது என்னன்னு சொன்னால் லோட் ஆகித்தான் இருக்குது. பாருங்க 3 4 5 பேர் ரெண்டாயிரத்தி கொண்டு பாரதால ஸ்ட்ரக் ஆகுது. சரி, ஓகே. அப்ப சிம்பிளான வகையில பாடமாக்கலாம் இல்லையா? 27 30 சொல்லி போடுவீங்க சிம்பிளாக. சரியா? இந்த 7 தூக்கி இங்க பின்னுக்கு 7 தூக்கி பிரிச்சு பார்ப்பீங்க. 2 5 சொல்லி பிரிக்கலாம் 7. ஆகவே இந்த 5 தூக்கி இங்க போடுவீங்க. இங்க 5000 இல்லையா? ஆகவே இங்க 5000. அதே போல இந்த 7 என்ன செய்வீங்க? 7 தூக்கி அப்படி இங்க போடுவீங்க. 7 2 9. இந்த 9 தூக்கி பின்னுக்கு போடுவீங்க. 90. விஷயம் முடிஞ்சு. இங்க 2 0 அட்டாச் பண்ணி விடுவீங்க. அப்ப இது சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? சிம்பிளான வகையில சொல்றேன்டால், வெப்பநிலை வந்து 27 பாகை செல்சியஸ் தொடக்கம் 30 பாகை செல்சியஸ் வரையினதான வெப்பநிலை வந்து இங்க அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே போல இங்க வந்து மழை வீழ்ச்சி 2500 மில்லிமீட்டர் தொடக்கம் 5000 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி வந்து இங்க அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதன் 79 தொடக்கம் 90% வந்து இருக்கிறது வந்து நீங்க ஈரப்பதன் என்றதன் அடிப்படையில் நாங்க இங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அடையாளப்படுத்தி கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்ப இதன் அடிப்படையில் அடுத்த தாவரங்களினுடைய இயல்புகள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களினுடைய இயல்புகள். இதுக்கு நீங்க ஒரு தாவரத்தை ஞாபகம் வச்சிருக்க தேவையில்லை. வேப்ப மரத்தை ஞாபகம் வச்சீங்கன்னா சரி. வேப்ப மரம் இருக்குத்தானே, அதை ஞாபகம் வச்சீங்கன்னா சரி. வேப்ப மரத்தை கொஞ்சம் அண்ணாந்து பாருங்க. எப்படி இருக்கும் வேப்ப மரம்? நல்ல வைரமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல என்ன செஞ்சிருக்கும், பக்க வேர்கள் நல்ல கிளையாக ஓடி போய் இருக்கும் இல்லையா? நல்ல வைரமாக இருக்கும். நல்ல தண்டை வந்து பாத்தீங்கன்னா நல்ல உயரமாக இருக்கும். இப்படி இருக்கும் வேப்ப மரத்தை பாத்தீங்கன்னா நல்ல தண்டு இப்படி வளர்ந்து என்ன செஞ்சிருக்கும் வேப்ப மரம் இப்படி இருக்கும். வேப்ப மரத்தை கண்ணுக்கு எடுத்து வச்சு எழுதி விட்டீங்கன்னா சரி, இந்த அயனமன்ற மலைக்காடுகளுக்கு எப்படி இருக்கும்? அடர்த்தியாக இருக்கும், தண்டு வைரமாக இருக்கும், தண்டு நேரானதாக இருக்கும், தண்டுகள் இருந்து கிளைகள் பிரிந்து காணப்படும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக உயரமாக வளரும். வேப்ப மரத்தை பார்த்தீங்கன்னா மிக உயரமாக இருக்கும். இந்த மரங்களை ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லி சொன்னால் சிம்பிளான வகையில இந்த தாவரங்களுடைய இயல்புகளுக்கு எழுதி கொண்டு போகலாம். சிம்பிளான வகையில
இதுலயும் எங்களுக்கு தெரியும் அமேசன் காட்டு பகுதியை கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இந்த என்னன்னு சொல்றது உலகிலேயே அதிகளவான காட்டுப்போர்வை இருக்கிறது இது அமேசன். அப்ப 60 வீதமான இந்த காடுகள் வந்து இந்த அயனமண்டல மலைக்காடுகளுக்குரியதாக வந்து இருக்குது. பாருங்க, அமேசன் தானே உலகிலே அதிகளவான அயனமண்டல மலைக்காடுகளை கொண்டு இருக்குது. அப்ப 60 வீதமான காடுகள் வந்து இந்த அயனமண்டல மலைக்காடுகளுக்குரியதாக வந்து காணப்படுகிறது. 65 வீதமான கீழ்வளரிகளும் 70 தொடக்கம் 80 வீதமான இந்த என்னன்னு சொல்ற விசேட பூச்சியினங்களும் வந்து இங்க இருக்குது. இவ்வளவு சிம்பிளானதாங்க, கஷ்டப்பட்டு படிச்சு பாடமாக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. இப்ப தாவரங்கள் அடர்த்தியா இருந்தா என்ன நடக்கும்? ஒளி வந்து உள்ள வராது. அப்ப என்ன செய்யும்? அங்க கீழ்வளரிகள் மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கும். சரியா? ஓகே. அதே போல வெளிப்படை, விதானப்படை, உபவிதானப்படை, பட்டிக்காடு இது எப்படி எழுத போறீங்கன்றால் 5 தொடக்கம் 15, 15 தொடக்கம் 25, 25 தொடக்கம் 35. சார் தாவர இயல்புகள் பற்றி திரும்ப ஒருக்கா சொல்லுங்களேன். இப்ப வேப்ப மரத்தை பிள்ளை வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி இருக்கும்? உங்க சில இடங்கள்ல வேப்ப மரங்கள் இருக்கு, எங்க இடங்கள்லாம் வேப்ப மரங்கள் நல்லா இருக்கும், நல்ல நீட்ட சார் வளர்ந்து. உங்களோட சவுண்ட் நல்லா கேட்க மாட்டேங்கி. ரெக்கார்டிங்ல பார்த்து விளையும் கொள்ளுங்க பிள்ளைய. சில டைம்ல கவரேஜ் இஷ்யூவா இருந்தவங்க உங்களோட இடங்கள்ல அந்த ஒரு பிரச்சனை வரும். சரியா? ஓகே. அப்ப இந்த வேப்ப மரங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்ல உயரமாக இருக்கும், தண்டுகள் நேரானதாக இருக்கும் இல்லையா? இந்த வேர்கள் வந்து பக்கப்பாடாக பறந்து போற தன்மைகள் அதிகமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும் இல்லையா? நல்ல என்ன செய்யும்? வைரமாக இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நல்ல அடர்த்தியா இருந்தா சூரிய ஒளி கீழே வராது. வேப்ப மரத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம நித்ரோடுறோம் இல்லையா? அப்ப சூரிய ஒளி உள்ள வராதுன்றதுக்காண்டி இல்லையா? அப்ப எப்படி இருக்கும்? நல்ல அடர்த்தியா இருக்கிறதால சூரிய ஒளி உள்ள வராதால இந்த காடுகள் எப்படி இருக்கும்? கீழ் வளரிகள் வந்து மிகவும் குறைவான வகைகள்ல தான் வந்து இங்க இருக்கும். சரியா? அதுதான் இந்த தாவரங்களினுடைய பண்புகள். மிக சிம்பிளான வகையில பாடமாக்கி எடுக்கலாம். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த படைகள், தாவரங்களினுடைய படைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, பற்றைக்காடு, உபவிதானப்படை, விதானப்படை, வெளிப்படை. கீழ இருந்து மேல போக வேணும். பற்றையாக இருக்கும், உபவிதானப்படையா இருக்கும், விதானப்படையா இருக்கும், வெளிப்படையாக இருக்கும். இதுக்கு நீங்க ஷார்ட்கட்ல இந்த இருக்கிற உயரங்கிறத ஞாபகம் இருக்க வேணும். 5 தொடக்கம் 15, 15 தொடக்கம் 25, 25 தொடக்கம் 35, 35 தொடக்கம் 45. இப்படி எழுதி விட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சு. இது பெரும்பாலும் எம்சிக்யூவுக்கு கேட்பாங்க. இந்த மீட்டர்ல கேட்பாங்க. இப்ப கேட்பாங்க விதானப்படையில் காணப்படும் மரங்களின் உயரமாக இங்கு அடையாளப்படுத்தப்படுவது. அப்படித்தான் உங்கள்ட்ட எம்சிக்கு பெரும்பாலும் கேட்பாங்க இல்லையா? அப்ப சிம்பிளான வகையில் என்ன செய்யலாம் என்றால் இதை ஞாபகம் வச்சுக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வாயிலே வரும். இப்ப எங்கட பிரதேசங்கள் எல்லாம் இருக்குது, வாயில வரக்கூடிய மரங்கள் இருக்கும் இல்லையா? நல்ல வைரமரம், கருங்காலி, முதுரை, தேக்கு, மூங்கில், மகோக்கனி, பால, வீர, வேம்பு இது எல்லாமே இந்த அயனமண்டல மலைக்காடுகளுக்கு உரியதுதான். அதிகமாக வைரமான மரங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டுச்சுன்னா சரி. இப்ப நாங்க எல்லாம் இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப எங்கட இடங்கள் எல்லாம் இருக்குது, கருங்காலி இருக்குது, வேம்பு இருக்குது, மகோக்கனி இருக்குது, தேக்கு இருக்குது, மூங்கில் இருக்குது. அப்ப இப்படியான வாயில எங்கட இடங்கள்ல இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் எழுதி விட்ட முடியும்னா எங்களுக்கு அயனமண்டல மலைக்காடுகள் சிம்பிள் இல்லையா? மிக இலகுவான முறைகள்லயே இதை கண்டுபிடிக்கலாம். நல்ல வைரமான மரங்களை ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா சரி. இப்ப விலங்கினங்களை பொறுத்த வரைக்கும் குரங்கு வந்து பாத்தீங்கன்னா கருங்குரங்கு, சிறுவன் குரங்கு, சிம்பன்சி, சிம்பிளான விஷயம். ஊர்வட பார்த்தீங்கன்னா அணகொண்டா, எங்களுக்கு தெரியும் அமேசன் காட்டு பகுதியில் அணகொண்டா எல்லாம் இருக்குது இல்லையா? புடையன், நாகபாம்பு இப்படியானதுகள் எல்லாம் இருக்குது இல்லையா? அதே போல வந்து அதிக விஷம் கொண்ட பாம்பினங்கள் எல்லாம் வந்து இந்த அயனமண்டல மலைக்காடுகள்ல வந்து அதிகமாக இருக்குது. பறவினங்கள் கிளி, காகம், கொக்கு, மைனா, அதே நேரத்துல மரங்கொத்தி, இப்படியான கழுகு, இப்படியான பறவைகள் எல்லாம் இங்க வந்து இருக்குது. வேறு சிறுத்தை, கரடி, முதலை, நத்தை, அதாவது மட்டத்தேள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொல்றது, அட்டை, இதுகள் எல்லாம் வந்து இங்க அதிகமாக இருக்கிற தன்மைகளை இங்க வந்து நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்திருக்கும். இதுல ஒரு சில விலங்கினங்கள் தான் நீங்க உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை தவிர இன்னும் அதிகளவான விலங்குகள் எல்லாம் இங்க இருக்குது. தவளை இதெல்லாம் இங்க இருக்குது. விளங்குதா? இந்த அயனமண்டல மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு பல்வகை காட்டு பரம்பல் இல்லையா? அப்ப இங்க எல்லாமே இருக்கும், எல்லா தாவரங்களும் இருக்கும். அப்ப நீங்க பெரும்பாலும் எல்லா தாவரங்களும் எழுதினாலும் உங்களுக்கு பெரும்பாலும் சரிதான் போடுவாங்க. ஆனா மிக முக்கியமான மரங்கள் எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம், நீங்க எல்லாத்தையும் எழுதணும் முயற்சிக்க கூடாது. இப்ப தாவரங்களினுடைய வகைகள் உங்களுக்கு சரியாக அக்குரேட்டா இருக்குது. இப்ப கருங்காலி, தேக்கு, முதுரை, வீரை, நாகை இப்படி என்று சொல்லி உங்களுக்கு வாயில வாரத சிம்பிளான வகையில வைரமான மரங்கள் எழுதி விட்டீங்கன்னா சரி. சரியா? இது மிக இலகுவான முறைகள்ல வந்து செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அயனமண்டல மலைக்காடுகள். இப்ப இதுல யாருக்கும் இதுக்கும் சந்தேகம் இருந்தா பிள்ளைகள் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அப்படி ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்களுக்கு பிள்ளைகள் நான் நம்பரை இதுல ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க நம்பர்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல சட்டிங்ல போட்டுருக்கிறேன். அதை நீங்க அதுக்கு அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதன் அடிப்படையில் நீங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க.
கேளுங்க ஹர்ஷா. சார் இதுல எப்படியான கேள்விகள் வரும் சார் எதிர்பார்க்கலாம்? இப்ப எதிர்பார்ப்புன்றதன் அடிப்படையில பிள்ளைகள் இப்ப என்னன்னு சொல்றது, உயிர்ப்பிறந்த நினைவு கட்டாயமாக வரும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் உங்களுக்கு படங்கள் சார்ந்த வினாப்பகுதிகள் ஷுவர் பண்ணி வரும். அதே நேரத்துல காலநிலை மாற்றங்களும் கட்டாயமான ஒரு வினாப்பகுதி. இன்னும் காலநிலை மாற்றங்கள்ல என்னன்னு சொல்றது, இந்த வாயுக்கள் சார்ந்த வினாப்பகுதிகள் இன்னும் வர இல்லை. பச்சை வீட்டு வாயுக்களும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மானிட காரணிகளும் இப்படித்தான் கேட்டுக்கொண்டு வாராங்களே ஒழிய இந்த வாயுக்கள் தொடர்பான வினாப்பகுதிகள் இன்னும் காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக இன்னும் கேட்கப்பட இல்லை. காலநிலை மாற்றத்துக்கு பொறுப்பான வாயுக்கள் என்றதன் அடிப்படையில இன்னும் கேட்கப்படாம இருக்குது. சம்டைம் என்ன செய்யலாம், அது உங்களுக்கு ஒரு வினாப்பகுதிகளாக வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு இதுகளுக்கும் நீங்க என்ன செய்யுங்கடா பிள்ளைகள், இப்ப நமக்கு சொல்றதுக்கும் டைம் இல்ல. நீங்க பேப்பர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பேப்பர் கிளாஸுக்கு போங்க. தயவு செய்து எங்கெங்க பேப்பர் கிளாஸ் நடக்குதோ அங்க பேப்பர் கிளாஸ்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நுழைச்சு வரும் பிள்ளைகள். இதுல இப்ப பிள்ளைகள் நிறைய பேர் கேட்குறீங்க பேப்பர் கிளாஸ் பத்தி. செவ்வாயிலிருந்து செவ்வாய் புதன் வியாழன் காலையில் 5 மணில இருந்து 6 மணி மட்டும் நடக்கும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாளும் இரவு 9:30 இருந்து 10:30 மட்டும் நடக்கும். நீங்க 1000 பே பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சரி, மந்த்லி 1000 பே பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா சரி, இன்னும் உங்களுக்கு 3 மாத காலங்கள் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் மட்டும் போக போகுது. ஆனால் நிறைய பேப்பர்கள், நிறைய இடவிளக்கப்படங்கள், நிறைய உலகப்படங்கள் பிராக்டிகலா படிக்க போறீங்க. நீங்க தியரி கிளாஸுக்கு போனீங்கன்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணி போட்டு புவியியலுக்கு மட்டும் நான் சொல்ல இல்லை, தமிழ் பாடம் அதே போல பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுகளுக்கெல்லாம் பேப்பர் கிளாஸுக்கு போங்க பிள்ளைகள். பெரும்பாலும் 5ஆம் தவணை படிச்சாலே 4ஆம் தவணை படிச்சாலே ஏத்தர சித்திகளை சிம்பிளா எடுத்துக்கொண்டு போகலாம். 5ஆம் தவணை எல்லாம் ஒரு ஜென்ரலான பகுதிகளாக தான் கூடுதலாக இருக்கும். எல்லா பாடங்களும் எடுத்து பாருங்க, 5ஆம் தவணை 6ஆம் தவணையும் ஒரு ஜென்ரலான பாடங்கள் தான் கூட முந்தி நம்ம படிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கைட் எழுதுனவங்களும் பிள்ளைகள் படிவான ஸ்ட்ரக்சரா தான் கைட் எழுதியிருக்காங்க. இப்ப எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் கூட நம்ம புவியியலை பொறுத்த வரைக்கும் கூட 5, 6 இருந்து வாரதெல்லாம் மிக குறைவு. 4ஆம் தவணையிலிருந்து 4ஆம் தவணைக்குள்ளதான் மிக அதிகமான வினாப்பகுதிகள் வருகிறது. இந்நேரம் நீங்க என்ன செய்யணும், பேப்பர் கிளாஸ் பேப்பர் கிளாஸ் செய்ய வழிக்கிட்டு இருக்க வேணும். இந்நேரம் நீங்க ஒரு 4-5 பேப்பரை கடந்து போய்கொண்டிருக்க வேணும். பேப்பர் கிளாஸ் தான் கூட செய்யுங்க, அப்பதான் நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க பிள்ளைகள். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், பேப்பர் கிளாஸ் செய்தால் நல்ல மார்க்ஸ் வரும். பி தரச்சித்துக்கு குறையாம வரும் பேப்பர் கிளாஸ் செய்தீங்கன்னா. சரியா? ஓகே. இப்ப வேற யாரும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அந்த அயனமண்டல மழைக்காடுகள் சொல்லுங்க. உயிர் பெருந்திணிவை எதிர்கொள்ளும் சவால்கள் நோட்ஸ் இருக்கா? என்னது? உயிர் பெருந்திணிவு எதிர்கொள்ளும் சவால்கள். ஓமோம் எதிர்கொள்கின்ற சவால்கள் மிக மிக இலகுதானே பிள்ளைகள். இப்ப உதாரணமா ஒவ்வொரு காட்டு பகுதிகளும் என்ன, இப்ப உதாரணமா காலநிலை மாற்றங்களுக்கு இந்த உயிர் பெருந்திணிவு மாட்டி கொண்டு நிக்குது இல்லையா? காட்டு தீவிரவாகிறது, திடீர் இந்த காடுகள்ல காட்டு தீவிரவாகிறது. எங்களுக்கு தெரியும், இந்த அயனமண்டல மழைக்காடுகள்ல இப்ப போன வருடத்துக்கு முந்தைய முறை காட்டு தீ ஏற்பட்டு அதிகளவான காடுகளும் அதிகளவான மூலிகை தாவரங்களும் விலங்கினங்களும் பறவினங்களும் இறந்த தன்மைகளை நாங்க இன்று பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது காடுகளை மனிதன் வெட்டி அழிக்கிற தன்மைகள் இல்லையா? அதிகளவாக வெட்டி அழிக்கிறது. எதுக்கு? இந்த மூலிகைகளுக்காண்டி வெட்டுறது. இதெல்லாம் ஒரு காடுகளை பிள்ளைகள் என்னென்ன வகைகளில் நீங்க பயன்படுத்துறீங்கன்றத ஒரு கணம் யோசிச்சீங்கன்னா சிம்பிளா உயிர் பிறந்த நோக்குன்ற சவால்களுக்கு எழுதி கொண்டு போகலாம். சரியா பிள்ளை? மற்றாக்கள் சார் அதை பத்தி பிடிஎஃப் ஒண்ணும் இல்லையா? பிடிஎஃப் இதான் பிள்ளை. இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறது உயிர் பெருந்தினிவுக்குரிய பிடிஎஃப் தான். அதெல்லாம் கிடக்குது. நான் வேணுமெண்டா ஜானசோர குரூப்ல ஷேர் பண்ணி வரும். ஜானசோரட்டி எக்கச்சக்கமான பிடிஎஃப் இருக்குது பிள்ளைகள். நீங்க கேட்டீங்கன்னா அவரே உங்களுக்கு பேசுகிற எழுதின பிடிஎஃப் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவரே கேட்டா உங்களுக்கு தருவேன். வேற யாரும் பிள்ளைகள்? சர்ஃபானா கேளுங்க. சர்ஃபானா சார் காலநிலையை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. எந்த காலநிலையை கேட்கறீங்க? உயிர் பெருந்தினுடைய இருக்கிற காலநிலையை கேட்கறீங்களா இல்ல டோட்டலா இருக்கிற காலநிலையை கேட்கறீங்களா? அயனமலை காடு. ஓ, இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 27 எழுதுவீங்க. 27×3 = 30. இது வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலையாக இருக்கும். 27 பாகை செல்சியஸ் தொடங்கும் 30 பாகை. இந்த 7 பிரிச்செடுப்பீங்க. பிரிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் 2ம் 5மாக இருக்கும். இந்த 5 தூக்கி இங்க போடுவீங்க 5. இப்ப இங்கால 2 0 போட்டு விடுவீங்க. இங்க 3 0 போட்டுருவீங்க. 5000 2500 மில்லிமீட்டர் மேல.
இப்ப என்ன செய்வீங்க? இந்த 7 தூக்கி இங்க போடுவீங்க. 7 2 9. இந்த 9 தூக்கி இங்க போடுவீங்க. 9. ஆகவே 79% தொடக்கம் 90% விஷயம் முடிஞ்சு. ஈரப்பதன் இருக்கு. இது வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, ஈரப்பதன். விளங்குதா சர்ஃபானா? ஓம் சார். ஓகே. அதைத்தான் பிள்ளை சொல்றேன். நான் இப்ப நான் வந்து இப்ப பேப்பர் கிளாஸ் தான் செய்து கொண்டிருக்கிறேன். பேப்பர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றேன்னு சொன்னா நான் இப்ப உங்களுக்கு இதுல நம்பர்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த நம்பரை நீங்க இது செஞ்சுட்டு நீங்க இந்த பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். நான் இதுல எழுதி விடுறேனே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்படி ஜாயின் ஆகிறாக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 075 250 288 4 இதான் போன் நம்பர். 075 250 288 4. வாட்ஸ்அப்பும் இருக்குது. சரி பிள்ளைகள், ஓகே. நாங்க இதோட முடிச்சு கொள்ளுவோம். எதுவும் சந்தேகம் எதுவும் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நீங்க ஜானுசோரனூடாக என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முடியுமான வரைக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரியா பிள்ளைகள்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. Thank you. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள்.